பூச தெரியுதானே? தென் பகுதியில பூசையில என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஒரு குட்டி போட்ட கண்டு போட்ட ஒரு தாய், அந்த கண்டு வந்து ஒரு ஆக்சிடென்ட் உண்டாகி அந்த மாட்டு குட்டியுடைய முன் ஒரு கால் வந்து உடைஞ்சு போகுது. அந்த குட்டி என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு மிருக வைத்திய சாலையில கொண்டு வந்து அந்த குட்டியோட காலில் பெண்டேஜ் ஒன்று அடிச்சு அந்த குட்டிக்கு வந்து வைத்தியம் செய்யறாங்க. மாட்டு குட்டி அந்த தாய்மை என்றது பாருங்க, மனுஷனுக்கு மட்டும் இல்லை, உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த பசு இருக்கிற தாய் பசு என்ன செய்யும்னா, காலையில போயிட்டு மேய போகும். மேய்ஞ்சிட்டு ஒரு நாளைக்கு 4 தரம் மெயின் ரோட்ல அப்படியே ஓரத்தால நடந்து வருது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. அந்த குட்டிக்கு பேண்டேஜ் போட்டிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தாய் ரோட்ல அப்படியே நடந்து வந்து கேட் திறந்திருக்கும், அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகுது. அந்த கேட்டுக்கு உள்ளுக்கு போன உடனே அந்த கண்டுக்குட்டியை வந்து ஒரு இடத்துல கட்டி போட்டிருப்பாங்க. கண்டுக்குட்டி வந்து பால் குடிக்குது. பால் குடிச்சு முடிஞ்ச உடனே தாய் அப்படியே போகும், திருப்பி வரும், திருப்பி பால் குடிக்கும், திருப்பி போகும். ஒரு நாளைக்கு 4 தரம். ஒரு மிருகத்துக்கே இந்த அளவுக்கு தாய்மையை ஒரு அன்பை கொடுத்த இறைவன், மனுஷனா இருக்கிற எங்க உண்மைக்கு எவ்வளவு அன்பை கொடுத்திருக்கிறார். இப்படியாப்பட்ட